ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல இந்த படத்தை நீ தியேட்டர்ல பார்க்காம மிஸ் பண்ணிட்டேன்னு என்ன ரொம்ப ஃபீல் பண்ண வச்ச ஒரு படம். அதாவது ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் அப்படிங்கிற ஒரு அருமையான ஃபேண்டசி படத்தை தான் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்க்க போறோம். இந்த படத்தை நீங்க ஆல்ரெடி அனிமேஷனா பார்த்திருக்கலாம். அண்ட் அதோட லைவ் ஆக்ஷன் மூவியா தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, விஷுவல்ஸ் எல்லாம் மிரட்டிட்டாங்க. ஒவ்வொரு சீனையும் செதுக்கி எடுத்திருக்காங்க. அதனால தயவு செய்து மிஸ் பண்ணாம இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் அப்படியே டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம்னு நினைக்கிறேன். பட் அப்படி போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விடுங்க. அப்படியே நம்ம சேனல் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுறதுங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல கூட இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவோட வாய்ஸ் ஓவர்ல இப்ப நீங்க பாக்குறீங்களே, கடலுக்கு நடுவுல வரலாற்றுல யாருக்கும் தெரியாத பர்க்ங்கிற ஒரு சின்ன தீவு. இந்த தீவுல தான் நானும் என்னோட மக்களும் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு அழகான ஊர் இருக்கு. அந்த ஊர்ல வலிமைக்கோ சாப்பாட்டுக்கோ இயற்கையான சூழலுக்கோ எந்த பஞ்சமும் இல்ல. பட் இங்க இருக்கிற ஒரே ஒரு பெரிய பிரச்சனை, பொதுவா எல்லா ஊர்களையும் எல்லா நாடுகள்லயும் கொசு தொல்லை, எலி தொல்லை இருக்கும் இல்லையா? அது மாதிரி எங்களோட ஊர்லயும் டிராகன்ஸோட தொல்லை தான் பெருந்தொல்லைன்னு சொல்லிட்டு போது இவனுக்கு பொம்மையா செஞ்சு வச்சிருந்த ஆட ஒரு டிராகன் சக்கரம் அப்படி தூக்க அது இப்ப ஒரு கயிறு மூலமா கனெக்ட் ஆகி அங்குள்ள ஒரு பெரிய பெல் அடிச்சு ஊர் மக்கள் மொத்த பத்தியும் அலர்ட் பண்ணுது. அப்ப ஹீரோ அது என்னதுன்னு பாக்குறதுக்காக அந்த வீட்டை விட்டு வெளில வந்தா ஒரு பெரிய டிராகன் பறந்து வந்து நெருப்ப கக்கி நம்ம ஹீரோ எரிக்க ட்ரை பண்ணுது. பட் பையன் ஜஸ்ட் மிஸ்ல கதை மூண்டதுனால ஏதோ ஆள் எஸ்கேப் ஆயிட்டான். அதுக்கப்புறம் அந்த வீட்டை விட்டு வெளியில வந்து பார்த்தா வானத்துல எக்கச்சக்கமான டிராகன்ஸ் பறந்துட்டு இருக்கு. அந்த மனுஷங்களையும் ஊரையும் அட்டாக் பண்ணி அங்கங்க சுத்திட்டு இருக்கிற அந்த ஆடையும் தூக்கிட்டு போயிட்டு இருக்கு. அப்ப அதுங்களுக்குள்ள இந்த ஊரை சேர்ந்த வீரர்கள் எல்லாம் போராடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கேயுமா ஓடிட்டு இருப்பான் இல்லையா? அப்ப டக்குனு அவனோட கைய இந்த இனத்தோட தலைவர், அதாவது ஹீரோவோட அப்பா புடிச்சு நிப்பாட்டி, டேய் நான் உன்னை இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கும் போதெல்லாம் வெளில வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல, அதே மாதிரி எதுக்கு வெளில அந்த போயிட்டு எங்கேயாவது ஒளிஞ்சுக்குன்னு சொல்லவும் ஹீரோவனோட மனசுக்குள்ள இவர் தான் என்னோட அப்பா சின்ன வயசுலயே, அதாவது ஒரு 10-12 வயசுலயே டிராகனோட தலையை விட்டுதான் சொல்றாங்க. ஆனா இவருக்குள்ள இருக்கிற அந்த வீரம் எனக்குள்ள இல்லையோன்னு நினைக்கிறாரு. அதனால தான் இப்ப என்ன ஓடி ஒளிஞ்சுக்க சொல்றான்னு சொல்லிட்டு இவன் அந்த ஊர்ல இருக்கிற கூப்பர் அப்படின்ற ஒரு ஆளை பாக்குறதுக்காக போறான். ஆக்சுவலி அவர்கிட்ட தான் இவன் அசிஸ்டன்ட் வேலை பார்த்துட்டு இருக்கான். அவர் இந்த சண்டையில நடக்கும்போது அதுக்கான ஆயுதங்களை ரெடி பண்ணுவாரு. அண்ட் அவரு கூட சேர்ந்து இந்த பையனும் சில கிறுக்குத்தனமான ஆயுதங்களை உருவாக்குவான். இப்ப அப்படி உருவாக்குன ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு இந்த பையன் சண்டை போலாமே ட்ரை பண்ணும்போது இந்த கூப்பர் நிப்பாட்டி, டேய் இங்க எவ்வளவு வேலை போயிட்டு இருக்கு, நீ என்ன பொறுப்பே இல்லாம வெளியில போயிட்டு இருக்க, ஒழுங்கா வர்றவங்களுக்கு ஆயுதத்தை கொடுறான்னு சொல்லுவோம். இவனும் கொடுத்துட்டு இருப்பான். அண்ட் அப்படி கொடுத்துட்டு போதா இந்த ஊர்ல இவனோட ஏஜ்ல இருக்கிற இந்த பசங்களுக்கு இந்த கொடூரமான டிராகன்ஸ் எப்படி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கான ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்ரெண்டிஸ் மாதிரி இருப்பாங்க. அப்ப அவங்க எல்லாம் இந்த ஊர்ல அங்கங்க டிராகன்ஸ்னால ஏற்பட்ட அந்த தீயை அணைச்சிட்டு போது அதுல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் பயங்கர பிரேவா செம்ம புத்திசாலியா அங்குள்ள இந்த நெருப்பு எல்லாத்தையும் ரொம்ப டெக்னிக்கலா அணைச்சிட்டு இருப்பான். அண்ட் அந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோ ஒரு முன்னாளா டவடிச்சிட்டு இருப்பான். அப்படியே நடந்து வரத வச்சுக்கணும் வாங்க பார்த்துட்டு இருப்பான். அப்ப அந்த பொண்ணு கூட இருக்க பயில்களும், என்னடா அப்படி பாக்குற, நின்னு தூங்க போலியா, போயிட்டு தூங்க, இந்த சண்டையில நாங்க பாத்துக்கணும்னு கலாய்க்கவும் அவன் கூப்பர் கிட்ட வந்து கத்துறான். பாத்தீங்களா அவங்க என்ன எப்படி கேள்வி பண்றாங்க பாருங்க, நானும் இந்த சண்டைக்கு போயிருக்கணும், என்னோட ஆயுதத்தை நான் பயன்படுத்திருக்கணும், பிளீஸ் பியாத்த எனக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க, இங்க மேல பறக்கிற ஏதாவது ஒரு டிராகனை நான் கண்டிப்பா பிடிச்சு காட்டேன், கொண்டு காட்டுறேன்னு சொல்லும்போது, தம்பி நீ வெளியில வேடிக்கை பார்த்துட்டு இருந்தே அந்த பொண்ணு, அந்த பொண்ணுக்காக தான் ஹீரோயிசம் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிற புரியுது. பட் அவ வைக்கிங் இடத்தை சேர்ந்தவடா, எல்லா ஆயுதத்தையும் எப்படி பயன்படுத்தணும் நம்மளுக்கு நல்லா தெரியும். பட் உனக்கு ஒரு சுத்தில கூட தூக்க தெரியாதே. இல்ல கூப்பர், நான் ஒரு ஆயுதத்தை உருவாக்கிருக்கேன், அதை வச்சு ரொம்ப ஈஸியாவே ஒரு டிராகனை பிடிக்க முடியும் பாருங்களேன்னு இவன் உருவாக்குன அந்த விஷயம் ஆன் பண்ணி காமிச்சா அது எக்கத்தப்பா வேலை செய்யுது. அதனால தம்பி உனக்கு இந்த டிராகன்ஸை கொள்ளணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு, நீயும் வைக்கிங் வாரியரா மாறணும்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கிறுக்குத்தனமா பண்றதை விட்டுட்டு கத்தி எப்படி பிடிக்கணும், சண்டை எப்படி போடணுங்கிறதெல்லாம் கத்துக்கோ. அதுக்கப்புறம் டிராகன்ஸோட சண்டை போடலாம். இப்ப போயிட்டு இந்த கத்தியை சாணப்படின்னு சொல்லவும் இவனும் வேண்டாம் இருப்பான், அந்த வேலையை பார்த்துட்டு இருப்பான். அப்போ அதே டைம்ல இந்த ஊருக்கு மேல பறந்துட்டு இருக்கிற அந்த எக்கச்சக்கமான டிராகன் பார்த்தா இந்த ஊர் மொத்தத்தையும் நாசப்படுத்துது, வீடு எல்லாத்தையும் உடச்சு தள்ளிட்டு இருக்கு. அதுலயே ஒரு டிராகன் இந்த ஆடுகள் எல்லாம் இந்த ஊர் மக்கள் எங்க பறந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சு அதை தூக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் ஹீரோவோட அப்பா பாருங்க, அம்மா பெரிய டிராகன் கிட்ட ஏதோ நாய்க்குட்டி கூட விளையாடுற மாதிரி சும்மா லெஃப்ட் ஹேண்ட்ல இந்த டிராகனை டீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப சட்டனா வானத்துல ப்ளூ கலர்ல ஒரு ஒளி வரத நம்ம ஹீரோவோட அப்பா பார்த்துட்டு, நைட் ஃபியூரி டிராகன் வந்துருச்சு, முதல்ல எல்லாரும் அந்த டிராகனை பிடிக்கணும் ஆர்டர் கொடுக்கவும் அது ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுறது நம்ம ஹீரோவோட அப்பா நிக்கிற அந்த டவர் தான். அப்ப கூப்பிடும் இந்த டிராகன் வந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு, டேய் உன் அப்பா அந்த டிராகனை பிடிக்கணும்னு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அதனால அவர் குதை பண்றதுக்காக நான் போறேன், நான் போறது நீ எங்கிறது எங்கேயும் போயிடாத, இங்கே வெயிட் பண்ணு, வர்றவங்களுக்கு ஆயுதத்தையும் கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவனுங்கிறது கிளம்ப. அதுக்கப்புறம் ஹீரோப்பட்டாடா அவன் கண்டுபிடிச்ச அந்த மிஷின் எடுத்துக்கிட்டு இந்த ஊரோட அந்த உயரமான இடத்துக்கு வந்துட்டு வானத்துல பறந்துட்டு இருக்க நைட் ஃபியூரி அப்படிங்கிற அந்த டிராகனை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டான். கரெக்டா பார்த்து அதை ஷூட் பண்ணுவான். அப்ப இவன் மிஷின்ல இருந்து பறந்து போன வலை கரெக்டா அந்த டிராகன் மேல பட்டு அது காட்டுக்குள்ள வளர விஷயத்தை பார்த்து நம்ம ஹீரோ சந்தோஷப்பட்டு இருக்கும் போது திடீர்னு உள்ள பள்ளத்துல இருந்து மிகப்பெரிய இன்னொரு டிராகன் நம்ம ஹீரோ கொண்டதுக்காக கிட்ட வருது. அப்ப அதை பார்த்து இவனும் தெரிச்சு ஓட்டிட்டு இருக்கான். இவன் ஓடுறத நம்ம ஹீரோட அப்பாவை பார்த்துட்டு பையனை காப்பாத்துறதுக்காக ஓடி வந்தா இந்த பக்கம் ஹீரோவும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒழிஞ்சுக்கிறான். அந்த டிராகனும் முழுவரியோட அப்படியே நம்ம ஹீரோ நோக்கி நெருப்பா கட்டிட்டு இருக்க. அப்ப கரெக்டா
கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட அப்பா வந்துட்டு குயல அம்மா தண்டி டிராகனை சும்மா அசால்ட்டா கையில அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்காரு. அந்த ஒரு கட்டத்துக்கு மேல அந்த டிராகனும் அடியை தாங்க முடியாம பறந்த தட்டு விட்டு கிளம்ப அப்பதான் ஹீரோ மறைஞ்சிருந்தா இல்லையா ஒரு பெரிய தூண், மரத்தூண். அதை கூட அந்த டிராகன் எரிச்சிருச்சு. இப்ப அந்த தூண் மொத்தமா எரிஞ்சு அப்படியே பக்கத்துல உள்ள வீடு மேல விழுந்து அது இன்னொரு வீடு மேல விழுந்து இப்படியே ஒரு 4-5 வீடு வரிசையா உடச்சு படுத்து. இதனால இந்த ஒரு கேப்பை பயன்படுத்தி இந்த டிராகன்ஸ் எல்லாமே அப்படியே மந்தில இருக்கிற அந்த ஆடுகள் எல்லாத்தையும் தூக்கிட்டு இந்த ஊரை விட்டே பறந்து போயிடுது. அவ்வளவுதான். ஹீரோ பண்ண இந்த வேலையை பார்த்ததுமே அப்பாவுக்கு சரியான கோபம். அப்ப இவனுமே அப்பா நான் சொல்றது கேளுங்கப்பா, நான் வானத்துல பார்த்துட்டு இருந்தேன் அந்த நைட் ஃபியூரி டிராகனை பிடிச்சிட்டேன். அது என் வலையில மாட்டி காட்டுக்குள்ள தான் விழுந்துச்சு. இப்பயே போனா அதை பிடிச்சிடலாம் அப்படி மாதிரிலாம் சொல்றான். பட் அவர் டேய் நைட் ஃபியூரி டிராகனை இதுக்கு முன்னாடி யாரும் பார்த்தது கூட இல்ல. ஆனா அப்பேற்பட்ட டிராகனை நீ பிடிச்சிட்டா அதை நாங்க நம்புறோமாடா? முதல்ல உன்னை நீ நல்லா புரிஞ்சுக்கோ. இங்க ஆல்ரெடி எக்கச்சக்கமான பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுல நீ வெளியில வந்துடாவே இந்த ஊருக்கு ஒரு பெரிய பேரழிவு தான் ஏற்படுது. பட் அப்பா நானும் வைக்கிங் இடத்தை சேர்ந்தவ தான். எனக்கும் டிராகனை அழிக்கணும் அப்படிங்கிற வெறி இருக்கு. டிராகனை பார்த்தாலே கொன்னு தோணுது. அதனால தான் வெளியில வரேன். பாரு உனக்கு மத்த விஷயத்துல எவ்வளவு திறமைகள் இருக்கலாம். பட் ஒரு டிராகனை கொண்ட அளவுக்கு உனக்கு திறமை இல்ல. அதனால ஒழுங்கு மரியாதையா நீ வீட்டுக்கு போயிடு. டேய் கூப்பர் அவ வீட்டை விட்டு வெளியில வராம நீ தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இவன் அங்கிருந்து அமுச்சு விட்டா வழியில அங்க இருக்கிற அகராதி பைப்புல எல்லாம் பாத்தீங்களாடா இதே நம்ம யாராவது தப்பு பண்ணிருந்தோம்னு வச்சுக்கோ நம்மளெல்லாம் இந்த ஊரை விட்டு அடிச்சு துரத்திருப்பாங்க, நாடு கடத்திருப்பாங்க. பட் இவன் தான் ஊர் தலைவரோட மகனாச்சு. அதனால தான் அவனை எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னு இந்த பழகு ஒரு மாதிரி நக்கலா பேசிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோ சோகமா அந்த கூப்பர் கூட நடத்த வீட்டுக்கு போயிட்டு இருப்பான். அவருமே என்னடாச்சு என்ன மூஞ்சி அப்படி கேவலமா வச்சிட்டு இருக்க? பாத்தீங்கல்ல அப்பாவுக்கு என் மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல. நான் ஏதோ ஒரு உதவாக்கார பதியும் என்னால எதுவும் முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காரு அவரு. சரி இப்ப என்ன சொல்ற? அந்த டிராகன் சொன்னால பிடிக்க முடியும் தானே? அதை நிரூபிச்சு காட்டு. அப்பாவுக்கு உன்னோட திறமை என்னன்னு காட்டு. அப்படி காமிச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே நீ கேட்கிற அந்த மரியாதையும் நீ கேட்கிற அந்த கௌரவமும் உனக்கு கிடைச்சிடலன்னு சொல்லும்போது ஹீரோவும் சைலண்டா தலையாட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள போறான். பட் கூப்பர் அங்கிருந்து கிளம்புறதுக்கு அப்புறமா இவன் காட்டுக்குள்ள வலையில அடிச்சு வீழ்த்தினா இல்லையா அந்த கருப்பு டிராகன், அந்த டிராகனை தேடி அது விழுந்து இடத்த நோக்கி போயிருப்பான். அப்ப அதே டைம்ல இந்த பக்கம் நம்ம ஹீரோட அப்பா ஒரு பெரிய மீட்டிங் போட்டு மேப்ல நம்ம ஊரை அட்டாக் பண்ண இந்த மொத்த டிராகன்ஸும் எங்க இருந்து வருது அப்படிங்கிற விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது கண்டிப்பா இந்த மலைகளுக்கு பக்கத்துல தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்த மார்க் பண்ணி சொல்றாரு. நம்ம கூட்டமா போய் ஒன்னு அட்டாக் பண்ணோம்னா அந்த டிராகன் சின்னத்தையே நம்ம மொத்தமா அழிச்சிட முடியும், அதுங்க பிரச்சனைல இருந்து தப்பிச்சிட முடியும்னு சொல்றாரு. பட் இங்க இருக்கிறவங்க நம்பிக்கை இல்லாம இது டிராகன் சின்னத்தையே மொத்தமா அழிக்கிறதா? ஃபர்ஸ்ட் அதுங்க இருக்கிற இடத்த நம்ம கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறமா தான் அதை அழிக்கிறத பத்தி பேசணும்னு சொல்றாங்க. பேசுறது மட்டும் இல்ல இந்த டிராகன்ஸை பார்த்து கொஞ்சம் பயப்படவும் செய்றாங்க. பட் அப்ப ஹீரோவோட அப்பா தான் வீரமா பாருங்க நம்ம சாதாரண இனத்தை சேர்ந்தவங்க இல்ல, வைக்கிங் இனத்தை சேர்ந்தவங்க. நம்மளோட முன்னோர்கள் அவங்களோட வீரத்தை நமக்குள்ள விதைச்சிட்டு தான் போயிருக்காங்க. சோ நம்ம இதை பார்த்தும் பயப்படக்கூடாது. நமக்கு முன்னாடி இந்த சூரியனை வந்து நின்றாலும் அதை எதிர்த்து நம்ம போராடணும்னு இவர் வீரவசனம் பேசிட்டு இருக்க. அப்ப அதை கேட்ட ஊர் மக்களும் இவர் சொன்னதை நம்பி அந்த டிராகன்ஸோட இருப்பிடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு சரி ஓகேன்னு ஒத்துக்கிறாங்க. அண்ட் இவங்க போற அந்த பயணம் வெற்றியை கொடுக்குமா, இவங்களால ஜெயிக்க முடியுமான்னு இந்த இனத்திலேயே ஒரு வயசான பாட்டு இருக்கும், சூனியக்கார பாட்டி மாதிரி இருக்கும். அந்த பாட்டு கிட்ட கேட்டா அவங்களும் ஒரு குட்டி டிராகனோட எலும்பு கூட சோழி மாதிரி உருட்டி ஆமா நீங்க போற அந்த பயணத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னு சொன்னதுக்கு அப்புறமா இங்க இருக்கிறவங்களுக்கு இன்னும் அந்த எனர்ஜி கிடைக்குது, அதனால வாங்க உடனே போலாம் அந்த டிராகன்ஸ் அழிக்கிறான்னு ஊர்ல இருக்கிற முக்காவாசி பேர் அந்த டிராகனோட இருப்பிடத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக போறாங்க. இப்ப இதே டைம்ல நம்ம ஹீரோ காமிச்சா அந்த கருப்பு டிராகனை பிடிக்கிறதுக்காக காட்டை தாண்டி நதியை தாண்டி ரொம்ப தூரம் நடந்து போயிட்டே இருக்கான். அண்ட் கடைசியா ஒரு இடத்துல மரம் உடஞ்சு கிடக்கிறத நோட் பண்ணிட்டு அது உடஞ்ச திசை பக்கமா போய் பார்த்தா இவன் வலையை விட்டு அடிச்சு அந்த கருப்பு டிராகன் ஒரு சின்ன பழத்துக்குள்ள விழுந்து கிடக்கிறத அவன் பாக்குறான். அது இன்னும் சாகல, உயிரோட வர இருக்கும். அதனால இத்தனை சான்ஸ் அந்த டிராகனால அசைய முடியல. அண்ட் இந்த கேப்ல நம்ம கட்டி வச்சு இந்த டிராகனோட கழுத்திலே சொருகிலான்னு இவன் அந்த கத்தியை மேல தூக்குறான். பட் என்னமோ அந்த டிராகனோட கண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் இவனுக்கு அதை கொலை பண்றது மனசு வரல. வேண்டாம் விட்டுட்டு போயிடலாம் தான் யோசிக்கிறான். பட் போனவன் மறுபடியும் திரும்பி மனசு மாறி அதோட உடம்புல சுத்தி இருக்கிற அந்த கயிறுகள் எல்லாத்தையும் அவுத்து விட அதை அவுத்து விட்ட வேகத்துக்கு அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட பாஞ்சு வந்து இவனை கடிச்சு திங்கிற மாதிரி கத்தும். ஆனா அதுக்கப்புறம் இவனை எதுவும் பண்ணாம அதுங்கிறத தப்பிச்சு போலாமே ட்ரை பண்ணும்போது விழுந்த வேகத்துக்கு அதோட உடம்புல அடிபட்டுக்கிறதுனால இங்க எங்கேயுமா மரத்துல அடிச்சு பொத்துன்னு கீழே விழுந்துரும். இந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பார்த்துட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி இந்த டிராகன் ஒன்னும் மோசமானதெல்லாம் கிடையாது, ரொம்ப சாதுவான ஜந்துக்கள் தான், அது மனுஷங்களை எதுவும் பண்ணாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்தை பத்தி இவனோட அப்பா கிட்ட பேசுறதுக்காக வந்தா அந்த மனுஷன் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கத்தி நம்ம ஹீரோட கையில கொடுத்துட்டு நான் முடி பண்ணிட்டா இனிமே டிராகன்ஸ் எப்படி கொல்லணும் அப்படிங்கிறதுக்கான ட்ரைனிங் உனக்கு கொடுக்க போறேன், நீயும் ஒரு வைக்கிங் வீரனா மாற போறேன்னு சொன்னா ஹீரோ அப்பா நான் என்ன சொல்ல வரேன்னு ஃபர்ஸ்ட் கேளுங்க, எனக்கு இந்த டிராகன்ஸை வேட்டையாடுறது பிடிக்கல, என்னால இந்த டிராகனையும் கொல்ல முடியாதுன்னு இவன் சொல்றான். அப்ப அப்பாவும் கடுப்புல டேய் வைக்கிங்ஸ் உருவாக்கப்பட்டதே இந்த டிராகன்ஸை அழிக்கிறதுக்காக தான், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ட்ரைனிங் எடு, அந்த டிராகன்ஸை கொல்றது எப்படின்றத கத்துக்கோ, எங்களை மாதிரி யோசி, எங்களை மாதிரியே பாடசாரியா மாறு. இப்ப நானும் ஊர் மக்களும் இந்த டிராகன்ஸோட இருப்பிடத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக போறோம், ஒரு வேட்டைக்காக போறோம். அந்த வேட்டையை முடிச்சுட்டு திரும்பி வரும்போது நீ ஒரு முழு வீரனா மாறி இருப்பேன்னு நான் நம்புறேன், அது கண்டிப்பா நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அப்பா வேட்டை கிளம்பிடுவாரு. இப்ப அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுமே நம்ம ஹீரோனும் அவ கூட இருக்கிற இந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் டிராகன்ஸ் எப்படி கொல்றது அப்படிங்கிறதுக்கான ட்ரைனிங் போயிட்டு இருக்கோம். அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணுவாங்க இல்லையா, சோ அதுக்காக ஒரு பெரிய மைதானத்துக்குள்ள வரும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான். அப்ப பார்த்து நம்ம ஹீரோனும் மத்த பசங்களும் கலாச்சிட்டு போது கரெக்டா அந்த இடத்துக்கு கூப்பர் வந்து
தலையில ஒரு தட்டு தட்டி, பாருங்க இந்த ஊர்ல பிறந்த ஒவ்வொரு விரல் சூப்பர குழந்தையும் கடைசியா இந்த மைதானத்துக்கு வந்துதாகணும். அந்த மைதானத்துல நீங்க டிராகன்ஸை எதிர்த்து சண்டை போட்டு அதுல ஜெயிச்சா மட்டும்தான் எங்க கூட சேர்ந்து போர் புரியறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த போட்டியில ஜெயிக்கிறதும் அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டோம், உயிரை படைய வைக்கிறோம். சோ இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இந்த போட்டியில நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கன்னு இந்த ஆள் அங்க இருக்கிற ஒரு கூண்டை ஓபன் பண்ணி விடுறான். ஓபன் பண்ணி விட்டா உள்ள இருந்து ஒரு பெரிய டிராகன் ஒண்ணு பறந்து வருது. அதுவும் அது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா இந்த தேனியை யானை சைஸுக்கு அப்படி இருக்கும். அது மாதிரி ஜெய்ஜாண்டிக்கா இருக்கு. அப்ப அது வெளியில வந்து அங்கேயும் இங்க பறந்துட்டு இருக்கும் போது கூப்பரும் ஒரு டிராகன் கிட்ட இருந்து தன்னை பாதுகாக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டா ஹீரோயின் அது கேடைன்னு சொல்றா. அதனால ஓடி போயிட்டு இவ கேடையத்தை எடுக்க இவளை பார்த்து மத்தவங்க அந்த கேடை எடுக்கிறாங்க. ஹீரோ எடுக்கிறா. ஆனா அதுல 2 பேர் மட்டும் ஒரு கேடயத்தை கையில பிடிச்சிட்டு இது எனக்கோடு உனக்கோடு நிறுத்திட்டு போது அந்த டிராகன் நெருப்ப விட்டு இந்த கேடயத்துல அடிச்சு 2 பேத்தையும் பறக்க விட்டுருது. ஆனா அந்த குரூப்லயே நம்ம ஹீரோயின் மட்டும் தான் அந்த டிராகன் கிட்ட செம்மையா டேக்கிள் பண்ணி அதுகிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருப்பா. அதை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பா. அண்ட் அதே மாதிரி கூப்பரும் இந்த டிராகனுக்கு சவுண்ட் தான் சுத்தமா பிடிக்காது. அதனால உங்க கேடயத்துல அப்படி அடிச்சு ஒளி ஏற்படுத்தீங்கன்னா அதுங்களை நீங்க டைவர்ட் பண்ணலாம், அதுகிட்ட இருந்து தப்பிக்கலான்னு ஐடியா கொடுத்துட்டு இருப்பாரு. அப்ப தெரியாதமா அந்த டிராகன் ஒளிஞ்சிருக்கிற நம்ம ஹீரோ பார்த்துட்டு வெறி கொண்டு விரட்ட ஆரம்பிக்க இவனும் ஓடுறான் ஓடிட்டே இருக்கான். பின்னாடி இந்த டிராகன் வந்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல வளைச்சு ஒரு இடத்துல லாக் பண்ணி அப்படியே நெருப்ப கக்கி இந்த பாலோட சோலை முடிச்சலான்னு பார்த்தா கரெக்டான டைப்க்கு கூப்பர் வந்து அந்த டிராகனோட வாய்க்குள்ளே கையை விட்டு ஆட்டு நாட்டி அது எந்த கூண்டை விட்டு வெளியில வந்துச்சோ அதே கூண்டுக்குள்ள மறுபடியும் அடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் இந்த ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணாடா காட்டுக்குள்ள விழுந்து அந்த கருப்பு டிராகனுக்கு என்ன அப்படின்ற விஷயத்த பாக்கிறதுக்காக தான் போறான். போனா பாவம் அந்த டிராகன் ஒரு பெரிய பள்ளத்தாக்குள்ள விழுந்துட்டு அங்கிருந்து எப்படி வெளியில தப்பிச்சு போறது பார்க்கறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கும். அப்ப ஹீரோ அந்த டிராகன் தெரியாம ஒரு இடத்துல நைஸா படுத்துக்கிட்டு அதோட உருவத்தை அப்படியே பேப்பர்ல டிராயிங்க வரைஞ்சிட்டு இருக்கும் போது அப்பதான் அதோட வால் பகுதியில 2 சின்ன ரக்கை மாதிரியான அமைப்பு இருந்திருக்கும். ஆனா அதுல ஒரு ரெக்க மட்டும் சண்டையில பிஞ்சு கீழே விழுந்ததுனால அதால பேலன்ஸ் பண்ண முடியல, பறக்க முடியல அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கிறான். அதே டைம்ல இப்ப இந்த டிராகனுக்கு பயங்கரமா பசிக்குது போல. அதனால தண்ணிக்குள்ள தலையை விட்டு அதுக்குள்ள இருக்கிற இந்த மீனை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது மேல நம்ம ஹீரோ தன்னை பார்த்துட்டு இருக்கிற விஷயத்த இந்த டிராகன் கண்டுபிடிச்சிருது. அதனால ஒரு அப்படிங்கிற மாதிரி முறைச்சிட்டு இருக்க ஹீரோ அதை பார்த்து பயப்படுறான். அதுக்கப்புறம் அகைன் ஊருக்குள்ள வந்துட்டு நைட் சாப்பிடும் போது அவன் கூட ட்ரைனிங் எடுக்கிற மத்த பசங்க கூட உட்காந்து சாப்பிடாம இவன் மட்டும் தனியா உட்காந்து சாப்பிட்டு இருப்பான். அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற கூப்பரும் ஒரு பெரிய புக்கத்துக்கு போட்டு இதுக்குள்ள நம்ம ஊரை அட்டாக் பண்ண வந்த எல்லா டிராகனோட விவரமும் இருக்கு, அதுங்களோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் எல்லாமே இருக்கு, இதை படிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவரும் கிளம்ப. இப்ப அவர் கிளம்புறதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோனை தவிர வேற யாருமே அந்த புக்கை ஓபன் பண்ணி படிக்கவே இல்லை. இவன் மட்டும் தான் உட்காந்துருப்பான். அப்ப ஹீரோனோட டேபிளுக்கு வந்துட்டு எனக்கு ஒண்ணு தோணுது, அது நம்ம நினைக்கிற மாதிரி இந்த டிராகன்ஸ் எல்லாம் ரொம்ப கொடூரமானது இல்லையோ, நம்ம தான் அதுங்களை தப்பா நினைச்சிட்டு இருக்கோமோ. டேய் என்னடா வளர்ற, டிராகன்ஸ்னாவே கொடூரமானவங்க தான், அவங்களை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. இல்லனா அப்படி சொல்லல, அந்த டிராகன்ஸ் நம்மள அட்டாக் பண்ணுது அப்படிங்கிறதுக்காகவே அதை நம்ம தப்பா நினைக்க வேண்டாமே, அதுங்க எதுக்கு அட்டாக் பண்ணுது, எதுக்கு வேட்டையாடுது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாமே கேட்கும்போது ஹீரோயின் பச்சை திட்டா. ஊர் தலைவரோட மகன் கஷ்டம் தெரியாது, வழி தெரியாது, போராட தெரியாது, இப்படி எதுவுமே தெரியாதனால தானே இப்படி கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்க. அடியே நான் மட்டும் ஊர் தலைவரா இருந்துட்டேன்னு வச்சுக்கோ, ஒன்ன மாதிரி தத்தியெல்லாம் இந்த தீவை விட்டு அடிச்சு துரத்திருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பிடுறான். அந்த அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோவும் அந்த புக்ல இவன் பார்த்த அந்த கருப்பு டிராகனை பத்தி ஏதாவது குறிப்பு இருக்கா, அதோட உருவம் எதுவும் வரையப்பட்டிருக்குதான்னு தேடி பார்த்தா அந்த டிராகனை பத்தின எந்த குறிப்புமே அதுல இல்ல. அதுக்கப்புறம் அங்க சீனை கட் பண்ணா இந்த டிராகன்ஸை வேட்டையாடுறதுக்காக நம்ம ஹீரோட அப்பாவும் மத்த ஊர் மக்கள் போயிருப்பாங்க இல்லையா, அந்த அப்படி போனவங்க ஒரு குறுகின பள்ளத்தாக்கு வழியா இவங்களோட படகு ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு தண்ணிக்குள்ள இருந்தோ வானத்துல இருந்தோ எக்கச்சக்கமான டிராகன்ஸ் இவங்களோட போட் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அப்ப இவங்களும் பதிலுக்கு அந்த டிராகன்ஸ் அட்டாக் பண்ணி போராடிட்டு இருக்க இப்ப இன்னொரு பக்கம் அந்த கூப்பர் மைதானத்துல மறுபடியும் இந்த பசங்களுக்கு ஒரு டிராகனை வச்சு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பாரு. ஆனா அந்த சீரியஸான ட்ரைனிங்ல கூட நம்ம ஹீரோ அந்த கருப்பு டிராகனை பத்தி அதாவது அந்த நைட் வியூ பத்தின கேள்விகளை கேட்டுட்டு இருப்பான். அதை பத்தின குறிப்பு எதுவுமே அந்த புத்தகத்துல இல்லையே. அப்ப யாருமே பார்த்ததுல கேட்டா பாத்துருக்காங்க, ஆனா பார்த்தவங்க யாருமே இப்ப உயிரோட இல்ல, அவங்க எல்லாருமே செத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கேம்ல கவனத்தை செலுத்துன்னு சொல்லுவோம். ஹீரோ எங்க சண்டை போடுறது, அந்த கொம்பு வச்ச டிராகனுக்கு பயந்து அங்கேயும் மொத்தம் ஓடிட்டு இருப்பான். பட் அந்த குரூப்லயே நம்ம ஹீரோயின் மட்டும் தான் செம்ம தைரியமா நம்ம ஹீரோ மேல உள்ள வந்த ஒரு பெரிய சோரை இவன் வச்சிருக்கிற கேடயத்தை வச்சு தடுத்து நிப்பாட்டி அந்த டிராகனைய அடிச்சு பயமுறுத்தி அது எந்த கூண்டுல இருந்து வெளியில வந்துச்சோ அதே கூண்டுக்குள்ள மறுபடியும் அடைச்சிடறா. அப்ப அவளோட வீரத்தை பார்த்து கூப்பர் கைத்தட்ட அதை இன்னொரு லேடி பார்த்துட்டு இவளுக்கு இந்த ட்ரைனிங்ல ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ராவா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வழக்கம் போல அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு மறுபடியும் அந்த கருப்பு டிராகனை பாக்குறதுக்காக கையில ஒரு பெரிய மீனோட வந்திருப்பான். அப்ப அதுவும் அவனை பார்த்து பயந்து இவன் நம்மள என்னமோ பண்ண போறான்னு அட்டாக் பண்ற மாதிரியே வர இவன் பதிலுக்கு சரி நான் உன்னை அட்டாக் பண்றதுக்காக வரல, பாரு கேடயத்தை தூக்கி போட்டேன், கையில இருக்கிற கத்தையும் கீழே தூக்கி போட்டேன், கிட்டவா இந்த மீனை உனக்காக தான் கொண்டு வந்தேன், இந்த சாப்பிடுன்னு கொடுத்தா அதுவும் நோந்து பார்த்துட்டு ஞம்மன்னு சாப்பிட்டு மறுபடியும் இவன் கிட்ட நெருங்கி வந்து இவன் கொடுத்தா இல்லையா அந்த மீனோட தலைப்பகுதியை மட்டும் மறுபடியும் கக்கி ஹீரோ கிட்ட கொடுத்து நீயும் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி கேக்குது. அப்ப இன்னும் ஆரம்பத்துல இதையா சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். அதுக்கப்புறம் சாப்பிடுன்னு தலையாட்டவும் இவனு வர வழி இல்லாம அந்த மீன்ல கொஞ்சத்தை கடிக்கிறான். ஆனா முழுங்க முடியல, கஷ்டப்படுறான். ஆனா அந்த டிராகன் விடலையே, இப்படி முழுங்குன்னு செஞ்சு காட்டுது. அதுக்கப்புறம் கண்ணை மூடி கஷ்டப்பட்டு அந்த மீனை
சீனை முடிக்கிட்டு அப்படியே அந்த டிராகனை பார்த்து சிரிக்க அப்ப அந்த டிராகனும் இவ சிரிக்கிற வரையே சிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். அந்த சீன் பாக்குறதுக்கு செம கியூட்டா இருக்கும். அதுக்கப்புறம் சரி நம்ம கொடுத்த மீனை சாப்பிட்டுச்சு, அதனால அதோட தலையை தொட்டு இவன் ஃப்ரெண்ட் ஆயிக்கலாம் ட்ரை பண்றான். பட் அவன் தொட வந்தாலே டக்குனு அந்த டிராகன் தூரமா ஓடி போய் இந்த நெருப்பக்கி ஒரு வட்டத்தை போட்டு இந்த வட்டத்துக்குள்ளதான் நான் இருப்பேன், இதுக்குள்ள நீ வரக்கூடாதுன்னு சுருண்டு படுத்தா அகைன் இந்த பையன் தொட வருவானா, அதனால அவன் தொட முடியாத மாதிரி வவ்வா எப்படி தலையில தொங்கும் அதே மாதிரி இந்த டிராகன் போய் தொங்கிட்டு இருக்கும். அந்த ஹீரோ அங்க உள்ள மண்ணுல குச்சியை வச்சு கிரிக்கெட் இருக்கிற விஷயத்த இந்த டிராகன் நோட் பண்ணிட்டு அப்படி என்னத்தவன் கிருக்கிறான்னு எட்டி பார்த்தா அவன் இந்த டிராகனோட உருவத்தை தான் வரைஞ்சு வச்சிருப்பான். அப்ப அதை பார்த்த டிராகனும் குழந்தை மாதிரி நீ என்னடா வரைகிறது, இப்ப பாரு உன்னை விட நான் சூப்பரா வரைகிறேன்னு ஒரு பெரிய மரத்தையை பிடிங்கி அப்படியே நம்ம ஹீரோ உட்கார்ந்துருக்கிற அந்த பாறை சுத்தி அதுக்கு என்ன தோணுதோ அது இஷ்டத்துக்கு அப்படியே மண்ணில் இந்த குச்சியை வச்சு கேறிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ அதை பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டு அந்த பாறை விட்டு நகரலாமே ட்ரை பண்ணும்போது தெரியாதனமா அந்த டிராகன் வரைஞ்ச அந்த படத்து மேல காலை வச்சிருவான். அப்படி காலை வச்சதுமே ஒரு மாதிரி இந்த டிராகன் உரைக்க இவனு அதை பார்க்க பொண்ணா இருக்கேன்னு திரும்ப திரும்ப இந்த லைன்ல காலை வச்சு எடுத்துட்டு இருப்பான். அப்புறம் லாஸ்டா அந்த லைனை விட்டு வெளியில வந்துட்டு மறுபடியும் இந்த டிராகனோட தலைக்கிட்ட கையை கொண்டு போய் நம்ம மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். பட் இப்போ அந்த டிராகன் ஒத்துக்கிறதா இல்ல. அதனால ஹீரோ இந்த டைம் அவனோட முகத்தை இந்த பக்கமா திருப்பிக்கிட்டு அப்படியே இந்த டிராகனோட தலை கிட்ட கொண்டு போகும்போது அந்த டிராகனும் மனசு மாதிரி இவனோட கையை அதோட தலையில வைக்கிறதுக்கு அலோவ் பண்ணுது. கடைசியா நம்ம ஹீரோக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்க சீனை கட் பண்ணா அந்த கூப்பர் பசங்களுக்கு எல்லாம் ஒரு மீட்டிங் போட்டு இது மாதிரி அந்த டிராகன்களோட நடந்த அந்த சண்டையில இவரோட கையும் காலும் எப்படி போச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப அதை கேட்ட அந்த குரூப்ல இருக்கிற ஒரு பையன் கூப்பர் நீங்க கவலைப்படாதீங்க, உங்க காலை எப்படி அந்த டிராகன் வெடிச்சோ அதே மாதிரியே அந்த டிராகனோட காலை நான் விட்டுவேன்னு சொல்லும்போது டேய் டிராகனோட காலை விட்டா கூட அந்த டிராகன் தப்பிச்சிடும், ஆனா அதோட ரெக்கையும் அதோட வாழையும் மட்டும் நீ வெட்டிட்டு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த டிராகன் ஒரு செத்த பணத்துக்கு சமம், அதை நம்ம கொல்லணும் கூட அவசியம் இல்ல, அதாவே கொஞ்ச நாள்ல செத்துரும் சொல்லவும் ஹீரோ இந்த விஷயத்தை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறான். ஏன்னா இவன் அட்டாக் பண்றதால தான் அந்த கருப்பு டிராகனோட வால்ல இருந்த அந்த ரெக்கம் உடஞ்சு போயிருக்கும். சோ அதனால அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணுவேன்னு இவன் தான் பெரிய இன்வென்டர் ஆச்சு, புது புது விஷயங்களை கண்டுபிடிப்பானே. சோ அதே மாதிரி இழந்த அந்த டிராகனோட வால் ரெக்கைக்கு பதிலா இவன் செயற்கையா தோளாலையும் இரும்பாலையும் இன்னொரு ரெக்கையை செஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் காலையில இந்த டிராகனை பாக்குறதுக்காக போறான். ஆக்சுவலி இந்த டிராகன் வாய திறந்தா பல்லு இல்லாத குழந்தை மாதிரி இருக்கும். சோ அதுக்காகவே நம்ம ஹீரோ இந்த டிராகனுக்கு டூத்லெஸ்ன்னு பேர் வச்சிருப்பான். அது மட்டும் இல்ல இந்த டைம் இந்த டிராகனுக்கு எக்கச்சக்கமான மீன்களையும் கொண்டு வந்திருப்பான். அப்படி கொண்டு வந்த அந்த மீன்கள் எல்லாத்தையும் ஒன்னு வெளியில எடுத்து காட்டிட்டு போது இந்த டிராகன் இந்த ஹீல் ஃபிஷ் மட்டும் பார்த்து ரொம்ப பயப்படுது. அதனால டக்குனு இந்த மீனை தூக்கி போட்டு இந்த விஷயம் உனக்கு பிடிக்காதா, எனக்கு பிடிக்காது, சரி சரி இங்க இருக்கிற மீன் அப்படியே சமத்தா சாப்பிட்டுட்டு நான் அதோ உடனே வந்துடுறேன்னு இந்த பையன் நைஸா அந்த டிராகனுக்கு பின்னாடி போயிட்டு அதோட வால்ல இவன் செஞ்ச அந்த செயற்கையான ரெக்கையை பொறுத்துட்டு இருப்பான். அப்படி பொறுத்துட்டு எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கிற விஷயத்த செக் பண்ணிட்டு போது டக்குனு அந்த விஷயத்தை இந்த டிராகன் நோட் பண்ணி செம்ம ஸ்பீடா அப்படியே இந்த வானத்துல பறந்துட்டு இருக்கும் போருங்க. அப்ப நம்ம ஹீரோ அந்த டிராகனோட வாழை பிடிச்சி தொங்கிட்டு இருப்பான். ப்ளீஸ் நிறுத்துன்னு கத்திட்டு இருப்பான். ஆனா அந்த டிராகனத்தை கேட்காம உள்ள ஒரு பெரிய பாறை மேல முதலாமே போகும்போது நம்மால் டக்குனு அந்த வால்ல உள்ள ரெக்கையை விரிச்சு அது போற அந்த திசையை மாத்திரம் இப்ப அந்த டிராகன் ரொம்ப ஸ்மூத்தா ரொம்ப நிதானமா பறக்குது. அதை பார்த்தா ஐயா ஜாலி, என்னோட இன்வென்ஷன் ஜெயிச்சிருச்சு, உன்னால பறக்க முடியுதுன்னு கத்திட்டு போது இந்த டிராகன் நம்ம ஹீரோ தள்ளி விடுத்து இது மட்டும் தனிச்சியா பறக்கிறதுக்காக ட்ரை பண்ணுது. பட் பாவம் அதால பறக்க முடியல, பொத்துனங்குள்ள தண்ணியில விழ. அதுக்கப்புறம் அங்க சீனை கட் பண்ணா இப்ப மறுபடியும் நம்ம ஹீரோக்கு மைதானத்துல இந்த ட்ரைனிங் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த டைம் கூண்டுல இருந்து உங்களை அட்டாக் பண்ண வரப்போற அந்த டிராகன் சாதாரண டிராகன் இல்ல, ரெட்டத்தலை டிராகன். அதுல ஒரு டிராகன் கேஸை வெளிப்படுத்தும், இன்னொரு டிராகன் நெருப்பை வெளிப்படுத்தும். சோ இந்த நெருப்பை வெளிப்படுத்துற டிராகனோட வாயில யாரு கரெக்டா தண்ணி ஊத்துறாங்களோ யார் அதை மறுபடியும் கூண்டு அடைக்கிறாங்களோ அவங்க தான் அந்த போட்டியோட வெற்றியாளர்னு சொல்லுவோம். இவங்களும் தயாராகிறாங்க. அந்த ரெட்டத்தலை டிராகனும் அந்த புகைக்குள்ள இருந்து வெளியில வருது, இவங்களை அட்டாக் பண்ணுது. அப்ப இவனுங்கள ஒருத்தன் அந்த நெருப்ப கக்கிற டிராகனோட வாயில தண்ணி ஊத்துறேன்னு கேஸ கக்கிற டிராகனோட வாயில தண்ணி ஊத்தி விடுறாங்க. அப்ப இதனால கடுப்பான அந்த டிராகனோ வாழை வச்சு அங்க இருக்கிற ஒருத்தரையும் அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்கும்போது அப்ப திடீர்னு நம்ம ஹீரோ பார்த்து அந்த டிராகன் ரொம்ப பயப்படுது, பின்வாங்குது. சரி எப்பறா அது சாத்தியம், இதனால அது பின்வாங்குதுன்னு யோசிச்சா அவனோட ஷர்ட்டுக்குள்ள பாருங்க ஹீல் ஃபிஷ் வச்சிருக்கான். அதாவது அந்த கருப்பு டிராகன் மூலமா இந்த டிராகன்ஸ்க்கு ஹீல் ஃபிஷ் பிடிக்காது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு அந்த டிராகனை மிரட்டி அந்த கூண்டுக்குள்ள போக வச்சிருப்பான். அதனால அந்த போட்டியில இவன் தான் வின் பண்றான், இவனுக்கு தான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டும் கிடைக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்றானா அந்த கருப்பு டிராகன் மேல உட்காந்து சவாரி பண்ற மாதிரி ஒரு சீட்டை ரெடி பண்ணிட்டு அந்த டிராகன் மேல அதை பொறுத்தலாமே பார்த்தா அது போட நான் வரமாட்டேன்னு அங்கிட்டு கிட்டப்பா ஓடிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு போராடி அதோட உடம்புல சீட்டை பிக்ஸ் பண்ணிட்டு இவன் மேல ஏறி உட்காந்துக்கிட்டே சவாரி பண்ணி வால்ல கட்டியிருக்கா இல்லையா அந்த செயற்கையான ரெக்கை அதை அப்படி இழுத்து திசையை மாத்தலாம், இதை கரெக்டா பறக்க வைக்கலாம் ட்ரை பண்ணா அதால சரியா பறக்க முடியல. தலைகளை கீழே விழும்போது இவனும் பேலன்ஸ் இல்லாம கீழே விழுந்துடுறான். சோ அதனால நெக்ஸ்ட் டைம் அவன் பறக்கும்போது கீழே விழக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இவன் உட்கார அந்த சீட்டோட சேர்த்து இவனோட உடம்பை லாக் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பெல்ட்டை ரெடி பண்றான். அப்படி ரெடி பண்ணி அகைன் இந்த டிராகன் மேல உட்காந்து சவாரி பண்ணும்போது காலை வச்சு அந்த டிராகனோட வால்ருக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்றான். முடியல, தடுமாறி இவங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய மலைக்கு மேல விழுவாங்க. அப்ப அந்த மலையில உள்ள அந்த பூனாவே இந்த டிராகனுக்கு பிடிக்காது, ஒத்துக்காது போல தும்மல் வந்துட்டு இருக்கு. சோ அதை நம்ம ஹீரோ நோட் பண்ணி மைதானத்துல அந்த டிராகனோட ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த டிராகனோட வாய் பார்த்து அந்த பூவை ஊதி விட்டுறான். இதனால அந்த டிராகனுக்கு தும்மல் வந்து கண்ட்ரோல் விசை பொத்துன்னு கீழே விழ ஹீரோ இந்த போட்டியிலையும் ஜெயிக்கிறான், எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கிடைக்குது. அப்ப அதையில இவன் கூட இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸோ நம்ம ஹீரோனை நோட் பண்ணிட்டு டேய் இதனை எப்படி பண்ண, எப்படி இந்த டிராகனை தோக்கடிச்சுன்னு கேட்டா இவன் அதுக்கு பதில் சொல்லாம இவங்க கேட்ட அந்த கேள்வியை மலிப்பிட்டாங்கிறது எஸ்கேப் ஆயிடுறான். அதுக்கப்புறம் அகைன் அடிக்கடி இந்த டிராகனை பாக்குறதுக்காக போறான், அது கூட விளையாடுறான். அப்ப எதர்ச்சியா அதோட தாடை அப்படி தடவி கொடுத்தா டக்குனு அந்த டிராகன் சுருண்டு கீழே பிடிச்சி
கொடுத்து தூங்க ஆரம்பிச்சிருது. அந்த அளவுக்கு அதுக்கு சுகமா இருக்குது போல. அதுக்கப்புறம் அகைன் இந்த மைதானத்துல கொம்பு வச்ச அந்த டிராகனோட நம்ம ஹீரோக்கும் மத்தவங்களுக்கும் போட்டி நடக்குது. அப்ப இந்த போட்டியில நம்ம ஹீரோனை தாக்க வர அந்த ஷார்ப்பான ஆயுதத்துல இருந்து அவதான் ஈஸியா தப்பிக்கிறா. செம்மையா சண்டையும் போடுறா. ஆனா அப்ப அந்த டிராகன் நம்ம ஹீரோ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அப்படியே நெருப்ப கட்டி இவனை கடிச்சு திங்கலாமன்னு கிட்ட வரும்போது இவன் அந்த கருப்பு டிராகனுக்கு எப்படி தாடையில தடவி கொடுத்தானோ அதே மாதிரி இதுக்கும் தடவி கொடுக்குறான். இதனால ஹீரோயின் அடிக்கலாமே கிட்ட வரதுக்கு முன்னாடியே அந்த டிராகன் சுருண்டி கீழே வந்து தூங்க ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மறுபடியும் காட்டுக்குள்ள வரான். வந்துட்டு ஒரு சின்ன கண்ணாடி வச்சு அதோட ரிஃப்ளெக்ஷனை தரையில அடிக்கும் போது அது அந்த டிராகன் பூனை மாதிரி பிடிக்கிறதுக்கு டேப் பண்ணுது. அங்கேயுமா ஓடுது. சோ அதை நோட் பண்ணவன் அடுத்த போட்டியில இவங்க ஒரு குட்டி டிராகனை எடுத்துட்டு சண்டை போட வேண்டியதா இருக்கும். பார்க்கதான் குட்டி ஆனா பயங்கரமா சண்டை போடுது. அப்ப அதை பார்த்து எல்லாரும் பயந்து நினைக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ மட்டும் அவனோட கேனத்துல உள்ள அந்த சின்ன கண்ணாடியை பயன்படுத்தி அதன் மூலமா ஒளியை அங்கேயுமா காட்டி கடைசி அந்த டிராகனை குண்டுக்குள்ளே அடிச்சிடறான். இதனால அவனுக்கு பாயிண்ட் ஏறுது. ஊருக்குள்ள செல்வாக்கும் எகிருது. ஏன்னா பெரிய பெரிய ஆயுதத்தாலையும் கத்தி கம்பாலையும் கூட செய்ய முடியாததை நம்ம ஹீரோ ரொம்ப ஈஸியா பண்றாரு தான் அவங்களுக்கு ஆச்சரியம். அதே மாதிரி ஹீரோ இதெல்லாம் எப்படி பண்றா அப்படிங்கறதுல நம்ம ஹீரோனுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அதனால ஒரு நாள் நம்ம ஹீரோயின் எதர்ச்சியா காட்டுக்குள்ள ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சம்பந்தமே இல்லாம அந்த சீட்டெல்லாம் தூக்கிட்டு காட்டுக்குள்ள போறத நோட் பண்றான். அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறான். ஆனா திடீர்னு ஹீரோ எங்க போனான்னு தெரியல. அவனை ஆளை காணோம். அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்றானா அந்த டிராகன் மேல ஏறி உட்காந்து அதோட உடம்ப கீழே ஒரு கல்லோட சேர்த்து கட்டி போட்டுட்டு அந்த டிராகன் உடம்புல ஒரு படலையும் பிக்ஸ் பண்ணி அந்த படலை மேல தூக்குனா அந்த டிராகன் மேல பறக்குது. கீழே அழுத்துனா அந்த டிராகன் கீழே இறங்குது. சோ இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ஒரு சின்ன சீட்ல மார்க் பண்ணி வச்சிட்டு இருக்கேன். இப்ப இன்னொரு பக்கம் ஹீரோவோட அப்பாவும் ஒரு பக்கம் அந்த டிராகனோட இருப்பிடத்தை கண்டுபிடிக்கணும். அதை அழிக்கணும் பிடிக்கிறதுக்காக போயிருப்பாங்க இல்லையா. ஆனா அப்படி போனவங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சது. அதுங்க இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிக்க முடியல. அங்குள்ள டிராகன்ஸை சமாளிக்க முடியாம இவங்க எல்லாரும் மறுபடியும் இந்த தீவுக்கு திரும்பி இருப்பாங்க. அப்ப அந்த டிராகன்ஸை அழிக்க முடியல நம்ம ஹீரோட அப்பா ஃபீல் பண்ணிட்டு போது அப்பதான் கூப்பிடுறோம், தலைவரே நீங்க இதுக்கப்புறம் இந்த டிராகன்ஸை பத்தியும் உங்களோட பையனை பத்தியும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா உங்க பையன் இருக்கிற எல்லா டிராகன்ஸையும் அசால்ட்டா ஜெயிச்சிட்டான். எல்லா போட்டிலையும் அவன் தான் முதலிடம். சொல்ல போனா மொத்த ஊருமே அவனை ஹீரோ மாதிரி பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லும் போது இது அந்த மொச்சனாலே நம்ப முடியல. இது ஏன் பிள்ளையா அவனா அந்த டிராகனை சமாளிச்சா ஜெயிச்சா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்பட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி இந்த டிராகனை ஒரு கல்லுல கட்டி போட்டு அந்த காத்துக்கு இந்த டிராகன் மேல போது கீழே வருது அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் தான் செக் பண்ணிருப்பான். ஆனா இந்த டைம் இந்த டிராகனோட வானத்துல பறந்து இவன் அந்த காலில் உள்ள படலை எப்படி அழுத்துறா அது லெப்ட் ரைட் மாறுது மேலே கீழே இறங்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் செக் பண்ணிட்டு இருப்பான். அப்படி செக் பண்ணி இந்த டிராகன் ஓட்டும் போது அது பர்ஃபெக்ட்டா வேலை செய்து இவன் அந்த சீட்டை பார்த்து எந்த சைடு இந்த படலை அழுத்துறானோ அந்த பக்கம் தான் அது மேலையும் போகுது கீழே வருது லெப்டும் போகுது ரைட்டும் வருது. ஆனா ஒரு கட்டத்துல இந்த பையன் தெரியாதனமா செங்குத்தா அப்படியே இந்த டிராகனோட மேல போகும்போது இவனோட கையில உள்ள அந்த சீட்டு மிஸ் ஆகி பறந்து போயிடும். அந்த டிராகனோட சீட்டோட சேர்த்து ஒரு பெல்ட் போட்டிருப்பான் இல்லையா அந்த பெல்ட்டை தாண்டி பிஞ்சு இவன் இந்த டிராகன் விட்டு பிரிச்சு கீழே வந்துட்டு இருப்பான். ஆனா அப்படி வந்துட்டு இருக்கும்போதே அந்த சீட்டை கரெக்டா படிச்சு இந்த டிராகன் மேல மறுபடியும் ஏறி உட்காந்து அந்த சீட்டை பார்த்தே மறுபடியும் அந்த டிராகனை கண்ட்ரோல் பண்ணி ஒழுங்கா பறக்க வைக்கலாம் ட்ரை பண்ணும்போது அது வேலைக்காகல. இவனால அந்த அவசரத்துல அந்த சீட்டையும் பார்க்க முடியல. அதனால அந்த சீட்டை அப்படியே தூக்கி போட்டு இவனோட மனசுக்கு என்ன தோணுதோ எப்படி ஓட்டுன்னு நினைக்கிறானோ அது மாதிரி அந்த படல அழுத்துறான். அதனால அந்த டிராகனும் பக்கம் அந்த பையனோட கண்ட்ரோலுக்குள்ள வந்து இவன் எப்படி விருப்பப்படுறானோ அதுக்கேற்ற மாதிரி இந்த டிராகன் சூப்பரா பறக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட அப்பா அந்த பையனை பாக்குறதுக்காக வராரு. வந்துட்டு முறப்பா டேய் இந்த தீவுல என்ன தாண்டி எந்த விஷயமும் நடக்காது எனக்கு தெரியாமலும் இருக்காது. ஏன் இதுக்கு மேலே இந்த ரகசியத்தை ஏன் மறைச்சு வச்சிருக்க சொல்லு. அந்த டிராகன் ஒரு வாய் எடுக்கும் போது இவன் என்ன நினைச்சுக்கிறானா அப்பா அந்த கருப்பு டிராகனை பத்தி தான் கேட்கிறான்னு அதை பத்தி சொல்ல வந்தா இவர டேய் என்னால இப்ப கூட நம்ப முடியலடா நீ மைதானத்துல எல்லா டிராகனையும் ரொம்ப ஈஸியாவே அடக்கிட்டியாமே. சும்மா ஊர் மக்கள் எல்லாம் உன்னை பத்தி ஆகோ ஓகோன்னு சொல்றாங்க. இதுக்காகத்தான் நான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன். ஐயோ இந்த சந்தோஷத்தை எப்படி கொண்டாடுறதுன்னு எனக்கு தெரியலையே. கடவுளை ஓடின் தோர் உங்களை இத்தனை நாள் நான் திட்டிருக்கேன் தெரியுமா. உங்ககிட்ட நான் எத்தனை நாள் என் பிள்ளைக்காக வேண்டியிருக்கேன் தெரியுமா. அதெல்லாம் கை கூடி வந்துருச்சு. இப்ப என் பிள்ளை வைக்கிங் வீரனா ஒரு மாவீரனா மாறிட்டான். டிராகன்ஸா அடக்க கத்துக்கிட்டான். சரி உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன்னு நம்ம ஹீரோவோட அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க இறந்து போயிருப்பாங்க. சோ அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா அவங்க கவசத்துல இருந்து 2 கிரேட் நம்ம ஹீரோட அப்பா உருவாக்கி இருப்பாரு. அதுல ஒண்ணு இவரு போட்டுப்பாரு இன்னொன்னு பையன் கிட்ட கொடுத்து இதை நீ போட்டுக்கோ. இதை போட்டுக்கிட்டா எப்பவுமே அம்மா உன் கூடவே இருக்கிற மாதிரி உனக்கு தோணும். அண்ட் கண்டிப்பா நாளைக்கு நடக்க போற அந்த டிராகன் போட்டியில கூட நீதான் ஜெயிப்பேன் தெரியும் சொல்லிட்டு அப்பா ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு அங்க கிளம்புறாரு. பட் ஹீரோவுக்கு அந்த கருப்பு டிராகனை பத்தின உண்மையை சொல்ல முடியல அப்படிங்கிற அந்த தவிப்பு இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ அடுத்த நாள் காலையில அந்த மைதானத்துல சண்டை போறதுக்காக போகும்போது நம்ம ஹீரோயின் இந்த பையல மறட்டா டேய் இன்னைக்கு ஏதாவது தாஜா பண்ணி தந்திரம் பண்ணி அந்த டிராகனை ஜெயிக்கணும்னு நினைக்காத. இன்னைக்கு கண்டிப்பா அந்த டிராகனை கொண்டு போட்டியில ஜெயிக்க போறது நான் தான் அப்படிங்கிற மாதிரி சவால் விட்டுட்டு இவன் அந்த டிராகனை கொண்டதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அதுக்குள்ளேயே இந்த டிராகனுக்கு தாடையில தடவி கொடுத்து அந்த டிராகனை மட்டையாக்கிறான். அப்ப பையன் டிராகனை அடக்கிற விஷயத்த பார்த்து அப்பாவுக்கும் சந்தோஷம் தாங்கல. அப்படியே மகனேன்னு பூரித்து போறாரு. அதுக்கப்புறம் இந்த போட்டியோட ஜட்ஜு இந்த மார்க்லாம் கூட போட்டு இருப்பாங்க இல்லையா ஒரு லேடி. அந்த லேடி நடந்த இத்தனை போட்டிகளையும் ஜெயிச்சு உண்மையான வைக்கிங் வீரர் யார் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்ப இந்த ஃப்ரெண்டுக்காரங்களும் யாரு இவனா ஹீரோயினா இல்ல அவனா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டா இவங்க யாருமே இல்ல ஜெயிச்சது இந்த ஊர் தலைவரோட மகன் ஹீரோ தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல அப்பாவுக்கு சந்தோஷம் தாங்கல. அதுலயே அவனை
கரைச்சு கொட்ட அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களே இப்ப அவனை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. பட் ஹீரோயினுக்கு மட்டும் அந்த பயமேல இருக்கிற அந்த சந்தேகம் போகவே இல்லை. இவன் கண்டிப்பா ஏதோ சீட் பண்றான், சேட்டை பண்றான் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு இவனை ஃபாலோ பண்ணலான்னு ஐடியா பண்றா. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு நாள் வழக்கம் போல இந்த கருப்பு டிராகனுக்காக எக்கச்சக்கமான மீன்கள் எடுத்துக்கிட்டு அவனை பாக்குறதுக்காக போயிட்டு, நண்பா பார்வனுக்காக என்ன கொண்டு வந்திருக்குன்னு காட்டாமன்னு பார்த்தா கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்திருப்பான். அவளை பார்த்து ஷாக்கானவே, அடியே இங்க ரெடி பண்ற, அது இருக்கட்டும், ஆமா நண்பான்னு சொன்னியா யாரையோ, அது யாரு? அவன் தான் தந்திரம் பண்ணி இந்த போட்டியில ஜெயிக்கிறதுக்கு உனக்கு ஐடியா கொடுத்தானு கேட்டுட்டு போது கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த கருப்பு டிராகன் வந்துருது. அதை பார்த்தது ஹீரோயின், ஐயோ டிராகன் இதை கொள்ளணும்னு சொல்லிட்டு ஆயுதத்தை கையில தூக்கும் போது அதுக்குள்ள பார்த்து முறைக்குது, அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்ணுது. அப்ப ஹீரோ தான், ஐயோ கோபப்படாத, பொறுமையாரு, அவன் நம்மளோட ஃப்ரெண்டு தான், ஐயோ சீக்கிரம் அந்த ஆயுதத்தை கீழே போட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லவும் அவனுக்கு கீழே போட்டுருவா. போட்டது கிட்ட வா, வந்து இந்த டிராகன் மேல கை வை, அதுவும் உனக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுன்னு சொன்னா இந்த பொண்ணு ஐயோ ஆள விடுறா சாமி, இரா இப்ப இந்த விஷயத்தை பத்தி ஊர்மக்கள்கிட்ட நான் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு இவ தெரிச்சு ஓடிட்டு இருக்கேன். அப்ப ஹீரோ என்ன பண்ணா, அந்த டிராகன் மூலமா அப்படியே நம்ம ஹீரோனை கொத்தா தூக்கி ஒரு உயரமான மலைக்கு மேல தொங்க விட்டு, இந்த பாரு அவசரப்படாத, நான் என்ன சொல்றேன் அப்படிங்கறத முழுசா ஃபர்ஸ்ட் கேளு, அதுக்கப்புறம் இதனால முடிவெடு, வந்து அந்த டிராகன் மேல ஏறுன்னு சொன்னா அவன் அந்த டிராகன் ஒரு மாதிரி அசிங்கமா பாப்பா, இது மேலலாம் நான் ஏறணுமான்னு கேவலமா சொல்லுவா. அந்த டிராகன் இவன் மேல ஏறினதுமே சும்மா புயல் வேகத்துல பறக்குது. அதுவும் இந்த மர பொந்துக்குள்ளலாம் லெப்ட் ரைட் மேல கீழே போயிட்டு வந்துட்டு இருக்கும் பாருங்க. இந்த பொண்ணு பாய்ந்து போயிட்டு, ஐயோ என்ன மன்னிச்சிரு, சாரி உன்னை தெரியாம அப்படி சொல்லிட்டு அப்படிங்கிறத சொன்னதுக்கு அப்புறமா தான் இந்த கருப்பு டிராகன் நிதானமா பறக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஹீரோயின் முதல்ல வானத்துல பறந்துட்டு இருக்கும் போது அங்குள்ள மேகங்களை தொட்டு பார்த்து சந்தோஷப்படுறா. அதே மாதிரி இந்த பனி பிரதேசங்கள்ல ஆளாலையா பச்சை கலர்ல இருக்கும் அதோட பேர் தெரியல, அதையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு அவங்க போயிட்டு இருக்கிற வழியில திடீர்னு இந்த டிராகன் ஏதோ ஒண்ணு சென்ஸ் பண்ணுது. அப்படி சென்ஸ் பண்ணதுமே இது போற அந்த வழியை விட்டுட்டு திடீர்னு வேற ஒரு வழி பக்கமா பறந்து போயிட்டு இருக்க. அப்படி பறந்து போயிட்டு இருக்கும் போதுதான் இது கூடவே சேர்ந்து லட்சக்கணக்கான விதவிதமான டிராகன்ஸ் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டமா போயிட்டு இருக்கு. அதுவும் ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம் இல்லையா, இந்த டிராகன்ஸ் ஊருக்குள்ள வந்து ஆடுகளையும் மாடுகளையும் பண்டிகளையும் தூக்கி இருப்பேன், அது மாதிரி உணவுகளை தூக்கிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கு. சரி எங்க போகும், அதோட கூட்டுக்கு தான் போகும், அதோட பசியை தீர்த்துக்கிறதுக்காக அதெல்லாம் பண்ணுது நீங்க நினைப்பீங்க. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இந்த டிராகன்ஸ் எல்லாமே ஒரு பெரிய எரிமலை இருக்கு, அந்த எரிமலைக்குள்ள தான் தங்கி இருக்குது. அது மட்டும் இல்ல, இதுங்க கொண்டு வந்த எல்லா சாப்பாட்டையுமே சம்பந்தமே இல்லாம அந்த எரிமலையோட மையத்துல தூக்கி போட்டு இந்த டிராகன்ஸ் எல்லாம் அதோட வீட்டுக்குள்ள போயிட்டு ஒழிச்சுக்குது. ஆனா அதுல ஒரே ஒரு டிராகன் மட்டும் வாயில இருந்து ஒரு குட்டி மீனை மட்டும் அப்படி கீழே போடும்போது அதை பார்த்த கடுப்பாட ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட டிராகன் அப்படி இந்த குட்டி டிராகனை கடிச்சு மென்னு திங்குது. அப்ப அதை பார்த்த மத்த டிராகன் எல்லாம் பயந்து தெரிச்சு இந்த பெரிய டிராகனுக்கு மறுபடியும் சாப்பாடு கொண்டு வரதுக்காக அந்த இடத்த விட்டு கிளம்ப அந்த கூட்டத்தோடய நம்ம ஹீரோயினும் அந்த கருப்பு டிராகன் கூட கிளம்பி கிளம்புன இடத்துக்கு திரும்பி வந்துருவாங்க. ஆனா அப்படி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அந்த டிராகன்ஸ் எதுக்காக வேட்டையாடுது, ஊரை அழிச்சு அதில் உள்ள உணவுகளை திருடிட்டு போகுது அப்படிங்கிற விஷயம் தெரியுது. என்னன்னா இவங்க பார்த்த அந்த டிராகனோட கூட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய டிராகன் இருக்கு இல்லையா, அந்த டிராகன் ஒரு ஆல்பா மாதிரியும் அதுக்கு சாப்பாடு வேணும் அப்படிங்கிறதுக்காக தேன் கூட்டுல இந்த ராணி தேடி எப்படி மத்த தேனீக்களை வேலை வாங்கும் போயிட்டு சாப்பாடு கொண்டு வர சொல்லும். சோ அது மாதிரி இந்த பெரிய டிராகனும் அங்க இருக்கிற குட்டி குட்டி டிராகன்களை விரட்டி அதுக்கு தேவையான சாப்பாடை கொண்டு வர சொல்லிருக்கு. சோ அதுக்காக தான் இந்த டிராகன்ஸும் பயந்து ஊர் மக்கள் கூட சண்டை போட்டு இந்த ஆடு மாடு கோழி பண்டுகள் எல்லாத்தையும் அந்த பெரிய டிராகனுக்கு சாப்பாடா கொடுத்துருக்குது. அப்ப ஹீரோனும் சரி இப்ப உடனே இந்த பெரிய டிராகனை பத்தியும் இந்த டிராகன்ஸோட கூட பத்தியும் உன்னோட அப்பா கிட்ட சொல்லலன்னு சொன்னா ஹீரோ இல்ல வேண்டாம், நாளைக்கு எனக்கும் இன்னொரு டிராகனுக்கும் இன்னொன்னு பேட்டில் இருக்கு, அந்த பேட்டில் முடிஞ்சதுக்கு அப்புறமா அப்பா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் பொறுமையை எடுத்து சொல்லிக்கலாம்னு சொல்லும்போது ஹீரோனும் சரி ஓகேன்னு ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் பொக்கடி ஹீரோக்கு ஒரு குத்து குத்தி இது என்ன பயமுறுத்துறதுக்கு அப்புறம் இது ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுக்குன்னு அந்த பயலோட கணத்துல ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு போறா. டிராகனும் என்னடா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோவோட கடைசி பேட்டில், அதாவது ஒன்னு பேட்டில் ஒன்று இருக்கும். ஒரு டிராகன் கூட தனியா சண்டை போட்டோம். அதுக்காக ஊர் மக்களும் நம்ம ஹீரோவோட அப்பாவும் காத்துட்டு போது ஹீரோ ரொம்ப பயப்படுறான். தான் அந்த போட்டியில தோத்துருவோம், அப்பா அவமானப்படுத்துருமோ அப்படிங்கிற மாதிரி பயப்படுறான். பட் ஹீரோ தான் பயப்படாத, எத்தனை நடத்தாலும் நான் கூட இருப்பேன், தைரியமா போன அனுப்பி வைக்கவும் இவனும் உள்ள போறான். போன அடுத்த செகண்ட் சும்மா உடம்பெல்லாம் தீ பத்திக்கிட்டு இருக்கிறதோட ஒரு கொடூரமான டிராகன் வெளியில வந்து ஆக்ரோஷமா மக்களை பார்த்து தீய கக்கிட்டு இருக்கு. அப்ப ஹீரோவோட அப்பாவும் தன்னோட பையன் எப்படி இந்த டிராகன் அடக்க போறான், எப்படி இந்த டிராகனை கொல்ல போறான் விஷயத்தை ஆர்வமா பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ என்ன பண்றாடா, அந்த டிராகன் இவனை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்கிறப்போ இவன் வச்சிருக்கிற அந்த கத்தி கேடையும் தலையில போட்டுக்கிற அந்த தலைக்கவசம் முதற்கொண்டு எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு பொறுமையா அந்த டிராகனோட தலையை தடவி கொடுத்து அவ கூட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்றான். அப்ப அதை பார்த்த நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. ஏன்னா அவள அந்த டிராகனை லெஃப்ட் ஹேண்ட்லயே ஹேண்டில் பண்ணவரு, ஆனா பையன் எப்படி ஊர் மக்களுக்கு முன்னாடி நம்மள அவமானப்படுத்துறானேன்னு நிறுத்து அந்த மைதானத்தை விட்டு வெளியில வான்னு கூட்டா ஹீரோ இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி இந்த டிராகன்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமானது கிடையாது, ரொம்ப சாது, அதுங்க கூட நம்மளால ஃப்ரெண்ட் ஆக முடியும்னு சொல்லிட்டு இவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்றான். பட் அப்பா அதை ஒத்துக்காம வெளியில வரணும் சுத்தில அங்குள்ள கம்பில அப்படி பட்டார்னு அடிப்பாரு. அடிச்சதுனால டிராகன் மிரண்டு நம்ம ஹீரோ மறுபடியும் ஆக்ரோஷமா தாக்க ஆரம்பிக்குது. இவனும் அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அங்க இங்கேயுமா ஓடிட்டு இருக்கான். அப்ப இங்க இந்த நெருப்பு டிராகன் கத்துற அந்த சத்தம் இருக்கு இல்லையா, அது காட்டுக்குள்ள இருக்கிற நம்ம ஹீரோவோட கருப்பு டிராகனுக்கு கேட்டுருது. அதனால ஹீரோக்கு ஆபத்து, அவனை எப்படியாவது காப்பாத்தணும்னு பறக்க முடியலனாலும் தட்டு தட்டு மாதிரி வேக வேகமா ஓடி அது இந்த கிரவுண்டுக்கு வந்துட்டு இருக்கேன். இப்ப ஹீரோவோட உயிர் ஆபத்து, அவனை காப்பாத்தணும்னு நம்ம ஹீரோ அந்த கிரவுண்டுக்குள்ள வந்துட்டா. வந்துட்டு ஹீரோ அட்டாக் பண்ற இந்த டிராகனை நோக்கி
நம்ம ஹீரோயின் ஒரு கத்தியை தூக்கி போட அது அப்படியே இவ பக்கமா திரும்பிடுது. இவளை கடிக்க வருது. அப்ப ஹீரோவோட அப்பா அங்குள்ள கேட்டை தூக்கி ஹீரோயின் உள்ள கூப்பிடவும் அவ செம ஸ்பீடா ஓடி போயிடுறா. அந்த கேட்டுக்கு அந்த பக்கம் போயிடுறா. அதே மாதிரி ஹீரோ ஓடி வரலாம் ட்ரை பண்ணும்போது அந்த டிராகன் வாழ வச்சு அடிச்சு நம்ம ஹீரோ கீழே தள்ளுது. அப்ப அவள் தாண்டா நம்ம ஹீரோவோட சோழி முடிச்சான்னு நினைக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு தலைவன் நம்ம கருப்பு டிராகன் ட்ரூத்லெஸ் இருக்கா இல்லையா, அவனோட நெருப்ப கட்டி இந்த பெரிய டிராகனோட பயங்கரமா சண்டை போடுறான். சண்டை போட்டது மட்டும் இல்ல, அந்த டிராகனை மிரட்டி அது எந்த கூட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்துச்சோ அந்த கூண்டுக்குள்ளேயே மிரட்டி உள்ள போக வச்சிருது. அப்படி அதை அமைச்சிட்டு மத்தவங்களால நம்ம ஹீரோக்கு இந்த ஆபத்து வரக்கூடாதுன்னு அவனை மறைச்சு பாதுகாப்புக்காக இது நிக்கும் போது அது அந்த ஊர் மக்களும் ஹீரோவோட அப்பாவும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த டிராகனால இந்த பையனோட உயிருக்கு ஆபத்துன்னு இந்த டிராகன் அட்டாக் பண்றதுக்காக வராங்க. அப்போ ஒரு இடத்துல நம்ம ஹீரோவோட அப்பா கத்தி எடுத்து அந்த டிராகனோட நெஞ்சிலே குத்தலாம்னு வரும்போது அது அந்த அப்பங்காரனை அடிச்சு கீழே படுக்க போட்டு அவனோட சோழியை முடிக்கிற லெவலுக்கு போயிடும். பட் ஹீரோ தான் ப்ளீஸ் அவர் எதுவும் பண்ணாத அமைதியா இருந்து சொல்லவும் இந்த டிராகனும் காமாகுது. அந்த கேப்ல சுத்தி நின்ன எல்லா பழுகளும் அந்த டிராகனை வளைச்சு பிடிச்சி அதை லாக் பண்ணிடுறாங்க, சர பிடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் நடந்த விஷயத்தை பத்தி அப்பா கிட்ட சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணா, டேய் நீ வாயை திறக்காத, உன்னை என் புள்ளன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. அப்பா நீங்க என் மேல எவ்வளவு கோவப்பட்டாலும் சரி பரவாயில்ல, பட் இந்த கருப்பு டிராகன் ட்ரூத்லெஸ் பாவம், அவனை விட்டுங்க, அவன் எந்த தப்பும் பண்ணல. சொல்லப்போனா என் உயிரை காப்பாத்துறதுக்காக தான் அந்த கிரௌண்டுக்கே வந்துச்சு, உங்க கூட சண்டை போடுச்சுன்னு சொல்லும் போது இவரு ஓ இப்போ உனக்கு அந்த டிராகனை பத்திர கவலையா தான் இருக்கா, இல்ல நடந்த விஷயம் எல்லாத்தையும் மறந்துட்டியா? உன் அம்மாவு கூட ஒரு கொடூரமான டிராகன் தான் தூக்கிட்டு போச்சு, கொன்னுடுச்சு. நம்ம ஊரை சேர்ந்தவங்களே இது வரைக்கும் 100கணக்கான பேர் செத்துருக்காங்க. ஆனா அப்பா நீங்க அதுக்கு பதிலா 1000கணக்கான டிராகன்ஸை கொண்டு இருக்கீங்க. உங்களுக்கும் அந்த டிராகன்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்? ஃபர்ஸ்ட் நான் சொல்றதை கேளுங்க. அந்த டிராகன்ஸ் எல்லாம் அப்பாவிகள். அவங்களுக்கு மேல ஆல்பா டிராகன் ஒண்ணு இருக்கு, அதுக்கு சாப்பாடு வேணும். அப்படி சாப்பாடு கொடுக்கலனா அது மத்த டிராகன்களை கொன்னுடும். அதுக்காக பயந்துதான் இவங்க ஊருக்குள்ள வராங்க. நம்மள மீறி இந்த ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. இது ஆல்பா டிராகனா? அந்த டிராகன்ஸோட கூடு எங்க இருக்கு அப்படின்ற விஷயத்தை நீ கண்டுபிடிச்சிட்டியா? எப்படி கண்டுபிடிச்ச? அப்பா நான் கண்டுபிடிக்கல, ட்ரூத்லெஸ் தான் எங்களை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனா. ஓ அப்பா சரி, அதுக்கு இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சுல்ல, இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வரங்கிறது கிளம்பும்போது ஹீரோ அப்பா ப்ளீஸ் அந்த டிராகன் எல்லாம் பாவம், அதை விட்டுங்கன்னு எவ்வளவு கெஞ்சரா கதறான். ஆனா அப்பா போறதுக்கு முன்னாடி இல்ல நீ எங்கள ஒருத்தல்ல, வைக்கிங் இனத்துக்கே நீ ஒரு சாபக்கேடு, இதுக்கப்புறம் என் மூஞ்சனை முடிக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவையும் ஹீரோனையும் இதே தீவுல விட்டுட்டு இவனோட அப்பா வழிகாட்டுறதுக்கு அந்த ட்ரூத்லெஸ் டிராகன் அப்புறம் அந்த வைக்கிங் வீரர்கள் இப்ப அவங்க எல்லாருமே கிளம்பி அந்த டிராகனோட கூட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கும் அதுல உள்ள அந்த டிராகன்ஸ் அழிக்கிறதுக்காக தான் போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ அவங்க போறத பார்த்து வருத்தப்பட்டு நான் தப்பு பண்ணிட்டேன், நான் எப்ப அந்த கருப்பு டிராகனை பார்த்துட்டோம் அப்பவே அதே இடத்துல கொலை பண்ணிருக்கணும், அப்படி பண்ணிருந்தா இப்ப நான் கஷ்டப்பட மாட்டேன்னு ஃபீல் பண்ணிட்டு போது ஹீரோயின் தான் சமாதானப்படுத்துறா. இத பாரு உன் இடத்துல நான் இருந்ததுன்னா அந்த டிராகனை கொலை பண்ணிருப்பேன், பட் நீ பண்ணல, அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா எனக்கு தெரியல, எனக்கு தோணல அப்படிங்கிறான். இப்ப ஹீரோனும் இத பாரு இப்படி புலம்புறத விட இந்த டிராகன் எப்படி காப்பாத்துறதுன்னு யோசி, எனக்கு தெரிஞ்சு இந்த மனித இனத்தையும் டிராகன் இனத்தையும் சேர்க்க போற ஆளே நீதான், அதனால நல்லா யோசிச்சு பாருன்னு சொல்லும் போது ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. அதனால உடனே கிளம்பி இவ ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிற இதே டைம்ல இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா இந்த மைதானத்துக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க இல்லையா சில டிராகன்ஸ், அது எல்லாத்தையும் வெளியில கொண்டு வந்து அது கூட நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் ஆக்கி மத்தவங்களை ஃப்ரெண்டாக வச்சு அது மேல ஏறி சவாரி செய்து இப்ப அவனோட அப்பாலாம் போறாங்க இல்லையா அந்த டிராகன்ஸோட கூடு அந்த இடத்துக்கு பறந்து போலாம் ஐடியா பண்றாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் அந்த கருப்பு டிராகன் சொன்ன வழியை வச்சு நம்ம ஹீரோவோட அப்பாவும் அவர் கூட இருக்கிற அந்த மக்களும் டிராகன்ஸோட கூடு எங்க இருக்கு அப்படி விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ட் உள்ள போறதுக்கும் அந்த பிரம்மாண்ட கவுண்டர் இல்லையா அதை வச்சு அடிச்சு அங்குள்ள பாறையில ஒரு பெரிய ஓட்டையை போட அதான் உள்ள எடுத்து ஆயிரக்கணக்கான டிராகன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே பிச்சுக்கிட்டு வெளில பறக்குது. ஆனா அப்படி பறக்கிற ஒரு டிராகன் கூட மனுஷனை அட்டாக் பண்ணவே இல்ல, ஏன் அவங்களை கொஞ்சம் கூட சீண்டாம காயப்படுத்தாமங்கிறது போயிருக்கும். சோ அதை பார்த்து ஹீரோவோட அப்பா ஆச்சரியப்பட்டு இருக்கும் போதே திடீர்னு அங்க இருக்கிற தர பொழக்குது. என்னடான்னு பார்த்தா எரிமலைக்குள்ள ஒளிஞ்சிருச்சு இல்லையா அந்த மிகப்பெரிய பிரம்மாண்ட டிராகன் ஆல்பா டிராகன், அந்த டிராகன் இப்ப வெளியில வந்துச்சு அண்ட் கண்ணப்படுற எல்லாத்தையும் கொண்டு கூச்சிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்றதுன்னு புரியாம நம்ம ஹீரோவோட அப்பாவும் அவரோட வீரர்களும் முடிச்சிட்டு இருக்கிற டைம்ல கரெக்டா அந்த டைமுக்கு நம்ம ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்களோட டிராகன்ல இந்த இடத்துல செம்மையா என்ட்ரியை கொடுப்பாங்க. கொடுத்தது மட்டும் இல்ல அந்த ஆல்பா டிராகனை அட்டாக்கும் பண்ணுவாங்க. அப்ப அதை பார்த்த அப்பாவும் என் புள்ள டிராகன் மேல சவாரி பண்றாடா, இன்னொரு டிராகனை அட்டாக் பண்றாடான்னு வாயை பொழுத்து பார்த்துட்டு போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ கப்பல்ல சங்கிலியால போட்டப்பட்ட அவனோட கருப்பு டிராகனை காப்பாத்துறதுக்காக வரான். அந்த பூட்டை உடைக்க ஒரு பெரிய கம்பி பிடிச்சி நம்புறான், அது உடஞ்சு போதே தவிர அந்த பூட்டை அவனால உடைக்க முடியல. அப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட டீம்ல 2 பயல்கள் இருப்பாங்க இல்லையா அதுல ஒருத்தன் அந்த ஆல்பா டிராகனோட தலைக்கு மேல உட்காந்துருக்கேன், இன்னொருத்தன் தவறி கீழே வந்துருவான். அப்ப அவனை ஒரே மிதியா மிதிச்சு அவனோட சோழியை முடிச்சலான்னு இந்த டிராகன் ட்ரை பண்ணும்போது மேல உள்ள பையன் சுத்தியில கொண்டு அந்த டிராகனோட கல்லியா அடி அடி நடிச்சிட்டு இருக்கான். இதனால இந்த டிராகனுக்கு பயங்கரமான வலி உண்டாகுது, அவனை முடிக்கவும் முடியல இவனையும் அடிக்க முடியல, தடுமாறுது. அப்ப அந்த தடுமாற்றத்தினால ஹீரோ இந்த பக்கம் கப்பல்ல அந்த டிராகனை காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருப்பான் இல்லையா அந்த கப்பலுக்கு பக்கத்துல அப்படி காலை ஊன்போது கப்பல் உடஞ்சு அப்படியே தண்ணிக்குள்ள போது அந்த தண்ணிக்குள்ளேயே நம்ம ஹீரோவும் அந்த டிராகனும் மூழ்கிட்டு இருப்பாங்க. அப்ப அதை பார்த்து ஃபர்ஸ்ட் ஹீரோவோட அப்பா தண்ணிக்குள்ள போது ஃபர்ஸ்ட் ஹீரோவை காப்பாத்தி அவனை கரைக்கு தூக்கிட்டு வந்துட்டு அகைன் தண்ணிக்குள்ள குதிச்சு அங்க உயிருக்காக போராடுற அந்த கருப்பு டிராகனோட லாக்கை ரிலீஸ் பண்ணிவிட அது புயல் வேகத்தால சக்குன்னு அப்படி நம்ம ஹீரோவோட அப்பா தூக்கி கரையில போட்டுட்டு நம்ம ஹீரோவை வா சீக்கிரம் வந்து மேல இருக்குன்னு சொல்லவும் அவனும் வரா ஏறி உட்கார்ந்து அந்த ஆல்பா டிராகனை கொல்றதுக்காக கிளம்புறான். ஆனா அப்படி
போறதுக்கு முன்னாடி அப்பா நிப்பாட்டி என்ன மன்னிச்சிடா, நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். அண்ட் இந்த நிமிஷம் உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்னு சொல்லவும் ஹீரோ சந்தோஷப்பட்டுட்டு அப்படியே அந்த ஆல்பா டாகனை கொள்றதுக்காக கிளம்புறான். அப்ப ஹீரோனை பாருங்க, அந்த ஆல்பா டாகனை டைவர்ட் பண்ணது தெரியாதரமா அவரோட டிராகனோட வால் பத்தினா அந்த பெரிய டிராகனோட வாய்க்குள்ள மாட்டிக்கும். அப்ப இவ்வளவு அந்த டிராகனை காப்பாத்துறோட அந்த பெரிய டிராகனோட வாய்கிட்ட போய் அதோட பல்லு எல்லாத்தையும் அடிச்சு உடைக்க ஆரம்பிக்கிறா. அப்ப அதுவும் அந்த வழியை தாங்க முடியாம அப்படியே தீய கக்கி நம்ம ஹீரோனோட உயிரை எடுத்துலாம் ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோயின் கீழே குதிக்கிறா. அண்ட் அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ அவனோட டிராகல வந்து நம்ம ஹீரோயினை கீழே விட விடாம அவளோட உயிரை காப்பாத்துறான். சோ அவ சேவ், அவளுக்கு எந்த பிரச்சனை இல்ல, அவ கீழே இருக்கா. ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவனோட டிராகனை மட்டும் தன்னந்தனியா அந்த ஆல்பா டிராகனை சமாளிக்கிறதுக்காக போறாங்க. அப்ப நான் என்னமோ அந்த டிராகனால பறக்க முடியாது, சும்மா தரையில மட்டும் தான் சண்டை போட நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு மேல பிரம்மாண்டமான ரெக்கைகள் இருக்கு, அது பறந்து மத்த டிராகன்ஸ் எப்படி கடிச்சு சாப்பிடுவோம் அதே மாதிரி நம்ம ஹீரோவோட டிராகனை சாப்பிடலாம் ட்ரை பண்ணும்போது ஹீரோ ஐடியா பண்ணி வேணும்னே அடர்ந்த அந்த மேகருக்குள்ளியா அதுக்குள்ள போயிட்டு ஒழிஞ்சுக்கிறான். அப்படி ஒழிஞ்சுக்கிட்டதுனால அந்த ஆல்பா டிராகனால ஹீரோ எங்க இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்க முடியல. அப்ப அந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவோட டிராகன் அந்த ஆல்பா டிராகனோட ரெக்கையை பார்த்து கரெக்டா எய்ம் பண்ணி அதோட அந்த ஃபயர் பிளாஸ்ட் அடிக்க அந்த ஆல்பா டிராகனோட ரெக்கையில அங்கங்க ஓட்டையா விழுது. அதனால அந்த டிராகனால ஒழுங்கா பறக்க முடியல. சோ இந்த கோவத்தின் வெளிப்பாடா அது கண்டா பின்னாடி எல்லா பக்கமும் நெருப்ப கக்கும் போது இந்த கருப்பு டிராகனோட வால்ல செயற்கை ரெக்கை பொருத்தப்பட்டுக்குள்ளியா அது இப்ப பத்திக்கிட்டே எரிய ஆரம்பிக்குது. அதனால ஹீரோ இது எரியறதுக்கு முன்னாடி எப்படியாவது இந்த ஆல்பா டிராகனோட சோழியை முடிக்கணும்னு புயல் வேகத்துல செங்குத்தா அப்படியே தரையை நோக்கி வந்துட்டு இருப்பான். அப்ப அவங்கள விரட்டிக்கிட்டே பின்னாடி இந்த டிராகன் வந்துட்டு இருக்க ஹீரோ அவனோட டிராகன் கிட்ட வெயிட் பண்ணு கரெக்டான டைம் வரும் சொல்லிட்டு போதே இந்த பக்கம் பொதுவா அந்த டிராகன்ஸ் எல்லாம் நெருப்ப கக்கிறதுக்கு முன்னாடி அதுங்களோட வாயில இருந்து ஒரு கேஸ் வரும், அதுக்கப்புறமா தான் நெருப்பு வரும். அண்ட் அதே மாதிரி இந்த ஆல்பா டிராகனும் நெருப்ப கக்கிறதுக்கு முன்னாடி அந்த கேஸ் ரிலீஸ் பண்ணும்போது இதான் சான்ஸ்னு நம்ம ஹீரோவோட டிராகன் அந்த ஆல்பா டிராகனோட வாய்க்குள்ள நெருப்பா கக்கிறது. அவ்வளவுதான். இதனால அந்த ஆல்பா டிராகனால பேலன்ஸ் பண்ண முடியல, வாய் பத்திட்டு இருக்குது. அண்ட் கடைசியா அங்க ஒரு பெரிய எரிமலை இருக்கு இல்லையா, அதுக்குள்ள அந்த ஆல்பா டிராகன் தட்டான்னு வந்து விழ அப்படியே அந்த இடம் வெடிச்சு சதுறது. அந்த தீக்குள்ளேயே அதோட சோழியை முடிச்சிருச்சு. பட் சாகிறதுக்கு முன்னாடி அதோட வால் பத்தி தான் நம்ம ஹீரோவையும் அவனோட டிராகனை அப்படியே ஓங்கி ஒரு அடி அடிச்சிடும். அதனால இவங்களும் பேலன்ஸ் மிஸ் ஆகி அங்க இருக்கிற அந்த தீக்குள்ளே விட அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க. நம்ம ஹீரோக்கு என்னாச்சுன்னு தெரியல, இந்த கருப்பு டிராகன் மட்டும் ஒரு இடத்துல மயங்கி போய் கிடக்கும். அப்ப இந்த போர்ல தான் புள்ள செத்துட்டான் அப்படின்ற விஷயத்த நினைச்சு நம்ம ஹீரோவோட அப்பாவும் கதறி அழுதுட்டு இருக்கேன். அப்பதான் அந்த கருப்பு டிராகன், யோ அழுவாதையா, உன் புள்ள இன்னும் சாகல, அவனை நான் ஆல்ரெடி காப்பாத்திட்டேன்னு இந்த ரெக்கையை தூக்கி அப்படி காட்ட அதுக்கப்புறமா தான் அந்த மனுஷனுக்கு உசிரே வருது. அப்படியே ஓடி போய் பையனை கட்டிப்பிடிச்சு கதறி அழுதுட்டு இந்த கருப்பு டிராகன் இருக்கு இல்லையா அதோட தலையிலேயே கடைசியா ஹீரோட அப்பா கையை வச்சு என் புள்ளியோட உசிரியை காப்பாத்திருக்கேன், அதுக்கு நன்றி, நான் கண்டிப்பா உன்னை என்னைக்கு மறக்க மாட்டேன் அப்படிங்கிற சொல்லுவோம். அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ நல்லா இருக்கா, வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பான். அப்ப அவன் கண்ணு முடிச்சு பார்க்கும்போது அவனுக்கு பக்கத்துல இந்த கருப்பு டிராகன் இருக்கிறத நோட் பண்ணிட்டு, ஐயோ நீயா, என் அப்பாவுக்கு மட்டும் நீங்க இருக்க விஷயம் தெரிஞ்சது உன்னை கொன்னே போடுவாரு, ஒழுங்காங்கிறது ஓடி பண்ணு இந்த பைய கால் எடுத்து கீழே வச்சா அப்பதான் காட்டுறாங்க பாவம் நம்ம ஹீரோக்கு இந்த சண்டையில அவனோட கால பயங்கரமா அடிபட்டுக்கும் போல. சோ அந்த ஒரு காரணத்தினால அவனோட பாதி காலை மட்டும் கட் பண்ணி எடுத்துப்பாங்க. அவனோட ஒரு கால் போயிடுச்சு. சோ அதை நினைச்சு வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, உயிரோட இருக்கவேன்னு அந்த மெயின் டோர் அப்படி ஓபன் பண்ணா குயெல்லாம் அவன் கண்ணா அவனாலே நம்ப முடியல. என்னன்னா இப்ப நம்ம ஹீரோவோட தீவுல எக்கச்சக்கமான டிராகன்ஸ் இருக்கு, அதுவும் இங்க இருக்கிற மக்களோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ரொம்ப சந்தோஷமா பழகிட்டு இருக்கு. அப்ப அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்கும் போதே இவனோட அப்பாவும் பின்னாடி ஓடி வந்து உன்னை கட்டி பிடிச்சிக்கிறாரு. அப்புறம் இவ ஒருத்தருக்கு அசிஸ்டண்டா இருப்பா இல்லையா கூப்பர், அவரும் உன்னோட கருப்பு டிராகன் அதான் அதோட வால் இருக்க எரிஞ்சு படிச்சு இல்லையா அதுக்காக புதுசா இதை செஞ்சு வச்சிருக்கேன்னு அதை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த பழக்கு பொக்குன்னு ஒரு குத்தி அன்னைக்கு நான் எவ்வளவு பயந்துபட்டு தெரியுமா, நீ செத்துட்டுன்னு நினைச்சேன், எதுக்கு அப்படி நான் பயமுறுத்துறேன் அதுக்காக இதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறா. அதுக்கப்புறம் கூப்பர் உருவாக்குற அந்த டூத்லெஸ்க்கான ரெக்கைய அதோட வால்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமா அவனோட டிராகன் கூடயும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இந்த தீவை சுத்தி வந்துட்டு இருக்க அப்படி இந்த படம் முடியுது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஃபேண்டசி படம் பார்த்த ஃபீல்ல எனக்கு இருந்துச்சு. இந்த படத்தை நான் தியேட்டர்ல போயிட்டு பார்க்கல, மிஸ் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் இப்ப பார்த்து ரிவ்யூ பண்ணதுல எனக்கு ஒரு சந்தோஷம். செகண்ட் பார்ட் வந்தா அதை விட சந்தோஷம். சோ கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. அப்படியே முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.